ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் சாப்டரில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பார்க்கலாம். ஐ வில் ஷோ யூ த ஒர்க்கிங் நோட். ஓகே, சரி. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கான்செப்ட் பார்க்கலாம். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ட்ரையல் பேலன்ஸ் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்? சரி, ட்ரையல் பேலன்ஸுங்கிறது ஆல்ரெடி டேலி லெட்ஜர் பேலன்ஸ். அதனால் அது இட் வில் கோ டு எய்தர் P&L ஆர் பேலன்ஸ் ஷீட் ஒன்லி ஒன் டைம் தான் போகும். ஓகே, ஆனால் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுங்கிறது அவுட் சைட் த புக்ஸ்னால் இந்த ட்ரையல் பேலன்ஸில் டேலியாகாமல் வெளியில் இருக்குது. அப்போ அதனால் it will have a double entry concept. That means one debit and one credit. Okay, so இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ். ட்ரையல் பேலன்ஸ் ஒன் டைம் தான் போகும், ஆனால் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் 2 டைம்ஸ் போகும். அதாவது ஒரு டெபிட் அண்ட் கிரெடிட். ஓகே, நோ வில் சி த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா ஒரு சின்ன டேபிள் மாதிரி போட்டுவாங்க. இப்போ இங்கே ட்ரேடிங், ஓகே, தென் இங்கே P&L, தென் ஹியர் பேலன்ஸ் ஷீட். அதுமாதிரி டெபிட், credit, debit, credit, then asset, liability, asset. Okay. First item, depreciation on machinery, 10%. Let us say machinery value 50,000 வச்சுவாங்க. into 10%. So P&L debit depreciation 5,000. Okay, பேலன்ஸ் ஷீட்டில் அசட்ஸ்லேருந்து மைனஸ் பண்ணிடணும். let us say மிஷினரியில் -5,000. ஓகேயா, தட் மீன்ஸ் ஒரு டெபிட்க்கு ஒரு கிரெடிட், அதாவது லைபிலிட்டி இஸ் கிரெடிட், அசட்ஸ் இஸ் டெபிட், ஆனால் டெபிட்டில் மைனஸ் பண்ணிடுறோம். ஓகேயா, ஸோ இதுதான் டபுள் என்ட்ரி கான்செப்ட். ஆல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஈக்குவல் டு ஒன் டெபிட் ஈக்குவல் டு ஒன் கிரெடிட். இது கம்பல்சரி. ஓகேயா, செகண்ட் டிக்கெட்ஸ் ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் 500. ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் 500. ஸோ P&L டெபிட்டில் ரெண்ட் 500 ஆட் பண்ணிக்குவாங்க. பேலன்ஸ் ஷீட் லைபிலிட்டியில் அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் 500. ஸோ அகெயின் ஒன் டெபிட் ஈக்குவல் டு ஒன் கிரெடிட். ஓகேயா, நெக்ஸ்ட் ப்ரீபெய்ட் டேக்ஸ் 100. ப்ரீபெய்ட் டேக்ஸ் அப்போ என்ன பண்ணணும்னா பேலன்ஸ் ஷீட்டில் டேக்ஸ் -100 போனதில் ப்ளஸ் இருந்தது. ஓகேயா, டெப்ரிசியேஷன் ஆல்சோ ப்ளஸ். ஸோ டேக்ஸ் -100. பேலன்ஸ் ஷீட்டில் அசட்ஸில் ப்ரீபெய்ட் டேக்ஸ் 100. தட் மீன்ஸ் திஸ் இஸ் டெபிட் அண்ட் இது டெபிட்டில் மைனஸ் பண்ணுறதுனால இது கிரெடிட். கிளியர்? ஸோ டேக்ஸில் மைனஸ் பண்ணிடுறோம், ப்ரீபெய்ட் டேக்ஸை அசட்டில் காட்டுறோம். ஓகே, தென் ஃபோர்த், ப்ரொவிஷன் ஃபார் பேட் டேட்ஸ் இஸ் டு பி இன்க்ரீஸ் டு 5% ஆன் டெட்டார்ஸ். இன்க்ரீஸ்டு டு, இப்போ என்ன டெட்டார்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கோ, லெட் அஸ் சே டெட்டார்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் 40,000 வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு 5%. அப்போ ப்ரொவிஷன் for debtors, so 40,000 into 5%, 10% is 4,000, so 2,000 rupees. So P&L account provision plus 2,000. okay, இங்கே debtorsல -2,000. ஸோ இப்படி ஒர்க்கிங் நோட் போட்டிங்கன்னா உங்களுக்கு மிஸ்டேக் வராது. ஏன்னா நீங்கள் ட்ரேடிங் P&L பேலன்ஸ் ஷீட் போடும்போது ஒரு ஐட்டமாக அந்தந்த அக்கௌண்ட்டில் போடும்போது நீங்கள் டிக் அடிச்சுனே வரலாம். ஓகேயா, சரி. இப்போ 4A என்ன சார் 4A அப்படின்னா, இந்த மாதிரி ப்ரொவிஷன் பேட் டெட்ஸ் டு பி இன்க்ரீஸ் டூன்னா, இப்போ ஓப்பனிங் ப்ரொவிஷன் நார்மலாக இருக்கும். லெட் அஸ் சே ஓப்பனிங் ப்ரொவிஷன் இஸ் ஈக்குவல் டு 1,500 rupeesனா, சரி, இப்போ க்ளோசிங் டெட்டார்ஸில் நம்ம போட்டாச்சு, விச் இஸ் ஈக்குவல் டு 2,000 போட்டாச்சு. அப்போ இந்த ஓப்பனிங் ப்ரொவிஷன் நாட் நெசசரி, ஏன்னா ரெண்டு ப்ரொவிஷனும் இருக்க முடியாது. ஸோ ஓப்பனிங் ப்ரொவிஷன் டு பி ரிவர்ஸ்ட். ஓகே, ஓப்பனிங் ப்ரொவிஷன் ரிவர்ஸ்ட் 1,500. ஓகே, இதுக்கு டபுள் என்ட்ரி எப்படி வரும்? கரெக்ட், டபுள் என்ட்ரி வராது, இதுக்கு வராது. நோ டபுள் என்ட்ரி. ஒய்? பிகாஸ் திஸ் இஸ் அ ட்ரையல் பேலன்ஸ் ஐட்டம்.
ஏன்னா ட்ரையல் பேலன்ஸில் இருக்கும். ஸோ பிஎன்எல் அக்கௌண்ட்டில் ப்ரொவிஷனில் மைனஸ் பண்ணிடணும் 1500. இதான். ஸோ இங்கே ப்ரொவிஷன் ஆட் பண்ணோம் 2000. ஓகே, இங்கே மைனஸ் பண்ணிடணும். ஸோ பிகாஸ் ட்ரையல் பேலன்ஸ் ஐட்டம் ஒரு எங்கேயுமே வராது, வேறு எங்கேயும் வராது. ஓகேயா, ஒன்லி பிஎன்எல் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் பேலன்ஸை ரிவர்ஸ் பண்ணிடணும். ஓகே, ஃபிஃப்த் என்னது, இது போட்டாச்சு. க்ளோசிங் ஸ்டாக் 3500. ஸோ க்ளோசிங் ஸ்டாக் 3500. ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் பை க்ளோசிங் ஸ்டாக் 3500. ஓகே, பேலன்ஸ் ஷீட் அசட்ஸில் க்ளோசிங் ஸ்டாக் 3500. ஓகேயா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுக்கு டபுள் என்ட்ரி சிஸ்டம் போட்டுருங்க. தென் சம் போடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.